தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தானது தற்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரை மட்டுமே கடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 9:45 மணியளவில் விஜய் திருச்சிராப்பள்ளி வந்தடைந்திருந்தார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து ஒரு 2 மணி நேரம் வரை ஆகின்றது. ஆனால் மிக மெதுவாகவே அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார பேருந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. சாலையினுடைய 2 பக்கமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். சாலை ஓரமாக அந்த பேருந்துக்கு வழிவிடக்கூட முடியாத அளவிற்கு 2 பக்கமும் தொண்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். விஜயை பொறுத்தவரை அனைத்து தொண்டர்களையும் பார்த்து கையசைக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு, அனைத்து தொண்டர்களுடைய விருப்பத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வழக்குகள் பதிவானாலும் கூட பரவாயில்லை என்று மெதுவாக செல்வதை போன்று அவருடைய அந்த பேருந்தானது மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சிராப்பள்ளி டிவிஎஸ் டோல்கேட்டை சென்றடைய இருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை அவர்கள் விஜய்க்காக உற்சாகத்தோடு வருகை தந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். விஜய் சரியாக 10:35 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக உரை நிகழ்த்தி முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் உரை நிகழ்த்தி முடித்திருக்க வேண்டியதையும் கடந்து அரை மணி நேரமாகியும் தற்போது வரை குறிப்பிட்ட பகுதியை விஜய் சென்றடையவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக திருச்சிராப்பள்ளிக்கு வெளியில் இருந்து எந்த மாவட்டத்திலும் நிர்வாகிகளை அழைத்து வரவில்லை, நிர்வாகிகள் வர வேண்டும் என்ற உத்தரவெல்லாம் போடவில்லை. ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதன் காரணமாக மிகவும் மெதுவாகவே அந்த சுற்றுப்பயண வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று விஜய் பேச இருப்பதுதான் மக்களை சந்தித்து அவர் நிகழ்த்த இருக்கக்கூடிய முதல் சுற்றுப்பயண உரை. இதற்கு முன்பாக பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் உரை நிகழ்த்தியிருந்தார். போராட்டக்காரர்களை சென்று சந்தித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சென்னையிலே அவர் பங்கேற்றிருந்த போராட்டமும் ஒன்று நடைபெற்றிருந்தது. அப்பொழுது பேசியதை தவிர்த்து தற்பொழுது மாநாட்டை கடந்து அவர் முதல் முறையாக மக்களை சந்தித்து நேரடியாக மக்களிடையே பேச போகின்றார். திருச்சியில் ஏராளமானவர்கள் மரக்கடை பகுதியிலே விஜயினுடைய அந்த பேச்சை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எங்கு நோக்கிலும் மரக்கடையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி என்று சொல்லும் விதமாக தாவேகாவின் அந்த கொடியை ஏந்தி ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் விமான நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய வாகனத்தின் அருகிலேயே வந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு அணிவகுப்பு என்பதை போன்று, வெற்றிக்கான அணிவகுப்பு என்பதை அவர் விஜய் சொல்வதை போன்று இந்த சுற்றுப்பயணத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருந்த விஜய் அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தன்னுடைய அணிவகுப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கின்றது. முக்கியமான நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்றிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு விஜயினுடைய திருச்சி பகுதியிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு விஜயை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். விஜயினுடைய இந்த வரவு என்பது தமிழக அரசியல் களத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லும் விதமாகத்தான் அமைந்திருக்கின்றது. பிரம்மாண்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதன் பிறகு அரியலூர் மாவட்டத்தினுடைய அரியலூர் மற்றும் பெரம்பலூரின் குன்னம், பெரம்பலூர் நகரம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். 4 இடங்களிலே இன்று விஜய் பேசும் பொழுது அந்த உரையில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெறப் போகின்றன, தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தன்னுடைய வழக்கமான துணியான அதே நகைச்சுவை துணையோடு விஜய் பேசுவாரா, அதிலும் குறிப்பாக பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 20க்கும் கூடுதலான நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அந்த நிபந்தனைகளை எல்லாம் பின்பற்றி விஜயால் இந்த கூட்டத்தில் பேச முடியுமா என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் மீறப்படக்கூடிய நிபந்தனைகள் குறித்து எந்த விதமான ஒரு மன தயக்கமும் இன்றி விஜய் தற்பொழுது மெதுவாகவே வருகின்றார். தன்னை சந்திப்பதற்காக சாலையின் 2 பக்கமும் திரண்டு நிற்கக்கூடிய தொண்டர்களை நேருக்கு நேர் பார்த்து அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர். இதன் பிறகு அவர் திருச்சிராப்பள்ளியில் பேச இருக்கின்றார். அதன் பிறகு அந்த மற்ற 3 நகரங்களில் பேசுகின்றார். அப்படி பேசும் பொழுது குட்டி கதைகள் விஜய் சொல்லுவாரா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜயை பார்த்து அவருக்கு அன்பளிப்பாக பலவற்றை கொடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கட்சி துண்டு மட்டுமல்ல, வெள்ளை நிற சட்டையை எல்லாம் ஒரு தொண்டர் கொடுத்தார். அதை உடனடியாக பெற்றுக்கொண்டு தன்னுடைய கையெழுத்திட்டு உங்கள் விஜய் வரேன் என்று குறிப்பிட்டு விஜய் எழுதி அந்த சட்டையை கொடுத்திருந்தார். இதே போன்று பல்வேறு நபர்கள் கட்சி துண்டுகளையும் விஜய்க்கு வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து பல வெள்ளை சட்டைகள் விஜயை நோக்கி வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றிலெல்லாம் விஜய் கையெழுத்திட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் விஜயிடம் கொடுக்கின்றார்கள். அது மனுக்களா என்று தெரியவில்லை, அல்லது விஜய்கிடம் அவர்கள் வேறு ஏதேனும் கட்சி சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கடிதங்களை கொடுக்கின்றார்களா என்று தெரியவில்லை. பல கடிதங்களும் விஜய்க்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த மரக்கடையில் நிற்கக்கூடியவர்களிலே பெண்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். விஜய்க்கு, அதாவது அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கும் என்பது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலிலே பல ஆண்டுகளாக அதுபோன்று கூட்டம் அதிகமாக வந்தாலும் கூட அது வாக்குகளாக மாறுவதில் சவால்கள் உண்டு.
என்றாலும் கூட விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய மரக்கடையில் இருக்கக்கூடிய பலரையும் நாம் அவர்களிடம் பேட்டி எடுக்கும் பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. பெண்கள் விஜய் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.